அன்பு சகோதரமே, தேனிலும் இனிய இயேசுவின் நாமத்தில் இன்பம் பொங்கும் நல்வாழ்த்துக்கள். தேவஜனமே, தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். தேவன் தன் சொந்த குமாரனையே நமக்காய் பலியாக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தர சித்தமாயிருக்கிறார். அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிரியா தேசத்து நாகமான் தனது தொழுநோய் நீங்கி எலிஷாவிடம், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்றான். இயேசு குணமாக்கிய 10 தொழுநோயாளர்களில் அந்நியனாகிய சமாரியன் உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவின் பாதத்தில் முகங்குப்புற விழுந்தான். அன்பு நண்பர்களே, நமது ஆண்டவர் நாம் விரும்புவதாலும் அல்ல, நாம் ஓடுவதாலும் அல்ல, நம் மேல் இறங்குகின்ற தேவன் தனது வல்லமையை உலகிற்கு காண்பிக்க, அவரது நாமத்தை உலகம் எங்கும் பிரஸ்தாபப்படுத்த நம்மை தனக்கென்று அழைத்துள்ளார், படைத்துள்ளார். நம்மை குறித்த அவரது திட்டம் அழிந்து போகிற இம்மைக்குரிய திட்டம் அல்ல சகோதரமே, மறுமைக்குரிய அழியாத நித்திய ஜீவனுக்குரிய திட்டம். யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ வித்தியாசம் இல்லை. தேவன் தம்மை தொழுது கொள்கின்ற அனைவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பே, உலக தோற்றத்திற்கு முன்பே, கிறிஸ்துவுக்குள் உமக்கென்று உமக்குரிய சந்ததியாய் எங்களை தேர்ந்தெடுத்த தெய்வமே, எபினேசரே, இம்மட்டு எங்கள் மேல் நீர் பாராட்டின கிருபைகளுக்காய், நன்மைகளுக்காய், இரக்கங்களுக்காய் கோடான கோடி நன்றி அப்பா. எங்களை மாத்திரமல்ல, எங்கள் தலைமுறைகளையும் உம்முடைய சந்ததிகளாய் வாழவும், உமது பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை சுகிர்க்கவும் கிருபை கூர்ந்தீரே. நன்றி அப்பா. அன்பு தேவனே, நாங்கள் இன்னும் உம்மை அதிகமாய் அறிய வேண்டும், இன்னும் உம்மை கிட்டிச் சேர வேண்டும், உமது அன்பை நாங்கள் ருசிக்க வேண்டும். நன்றியோடு உமது நாமத்தை நாங்கள் எங்கள் சொல், செயல், சிந்தனைகளின் வழியாக மகிமைப்படுத்த வேண்டும். துதியின் ஆவி, ஜெப ஆவிகளோடு எங்களை நிரப்புங்கப்பா. இந்த உலக ஓட்டத்தை உமக்கு பிரியமான வழியிலே வெற்றியாய் ஓடி நித்தியத்தை சுதந்தரிக்க உமது பரிசுத்தர் கூட்டத்தில் நாங்கள் அனைவரும் நிற்க விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன்.